ஷர்மிளா, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு, தாவேகா கூட்டணி அரசு தற்போது முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரை சட்டப்பேரவையில நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரபரப்பான விவாதங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சி செய்தி என்பதை விட இது அதிர்ச்சி செய்தி தற்போது வைரலாக சமூக வலைதளங்கள் வந்து கொண்டிருக்கு. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது ஒரு நாடு ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற சட்ட திருத்தத்தை, அரசியல் சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலே ஜேபிசி குழு கிட்டத்தட்ட அவர்கள் ஆலோசனை செய்து முடித்து விட்டதாகவும் 99% பேர் மக்கள் ஆலோசனை செய்தவர்களே அனைவரும் ஆதரவு தெரிவிக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால், மூன்றில் 2 பங்கு மெஜாரிட்டியுடன் நிறைவேற்றப்பட்டால் 2029 ஆண்டே தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடும். எனவே முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு 3 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என்பதுதான் தற்போது இருந்து வருகிறது. அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடைபெறுமா என்றால் அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்றால், நிச்சயமாக நாடாளுமன்றத்திலே 3/2 பங்கு என்பது கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். அதற்கான வாய்ப்பு தற்போதைக்கு மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளும் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதற்காக ஜேபிசி ஏற்கனவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு தோற்கடிக்கும் நிலை வரும்பொழுது அப்போது ஜேபிசிக்கு, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. அதற்கு ராஜஸ்தானை சேர்ந்த பாஜக எம்பி பி சௌத்ரி தலைமையிலே ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. அந்த கூட்டுக்குழு தொடர்ந்து பல மாதங்களாக பல ஆலோசனைகளை பல்வேறு மாநிலங்களிலே, கிட்டத்தட்ட 10 மாநிலங்களுக்கு அவர்கள் சென்று வந்திருக்கிறார்களாம். ஆயிரக்கணக்கான சந்தித்து பேசி ஆலோசனை நடத்திருக்கிறார்கள். அவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்திருக்கிறார்கள். வெறும் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களே பல்வேறு நிலைகளில் உள்ளவர்கள் அனைவரையும் சந்தித்திருக்கிறார்கள். அவருடைய கருத்தின்படி கிட்டத்தட்ட 99% பேர், தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் அந்த எம்பி இவர்தான், ஜேபிசி உடைய ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியுடைய தலைவர் இவர்தான், பி சௌத்ரி, ராஜஸ்தானை சேர்ந்த பாஜக எம்பி. கிட்டத்தட்ட 99% பேர் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். என்றால் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நடைபெற்ற 51 தேர்தல், அதே போன்று அடுத்து 4 தேர்தல் 67 வரை சட்டமன்றத்திற்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது. 68 இருந்துதான் இந்த மாறுதல்கள் வந்திருக்கின்றன. ஒரு சில சட்டமன்றங்கள் முன்கூட்டியே கலைக்கப்பட்டதால் அந்த மாறுதல் வர ஆரம்பித்தது. ஆனால் தற்போது இதற்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கடுமையாக அப்போது எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனால் தற்போது திமுக எதிர்ப்பு தெரிவிக்குமா? நாடாளுமன்றத்திலே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும்பொழுது எதிர்ப்பு தெரிவிக்குமா என்னவென்று தெரியவில்லை. என்றால் தற்போது நிலைமை மாறி இருக்கிறது. தேர்தல் விரைவில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர்கள் நிலைப்பாடு பழையதை தொடருமா இல்லையா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இது பல்வேறு மாநிலங்களிலே இதே போன்ற சூழல் தான் காணப்படுகிறது. ஆனால் பாஜக இந்த சட்ட திருத்தத்தையும் அதே போன்று டீலிமிட்டேஷன், தொகுதி வரையறை, அதையும் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. எனவே விரைவில் இதற்காக ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட, நாடாளுமன்ற அமர்வு கூட கூட்டப்படலாம் என்றும் தகவல்கள் தற்போது பரவ ஆரம்பித்திருக்கின்றன. ஆனால் ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் கொண்டு வரப்பட்டால் தாவேகா தலைமையிலான, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு 3 ஆண்டுகளுடன் மீண்டும் ஒரு நாடாளுமன்றம் அதே போன்று சட்டமன்றம் 2த்துக்கான தேர்தலை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் என்பது மிக 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 குறைவு என்பதுதான் தற்போதைய நிலையில் நாம் சொல்ல முடியும், உறுதியாகவே சொல்லலாம். ஆனால் தற்போது இந்த கருத்துக்கள், ஜேபிசியினுடைய தலைவர் பி சௌத்ரியின் கருத்துக்கள் தற்போது வைரலாக பரவ ஆரம்பித்தால் 99% பேர், நாங்கள் சந்தித்தவர்களே 99% பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு. அது மட்டுமல்ல, இது உடனடியாக 22 அடுத்த ஆண்டே கொண்டு வந்தாலும் 29ஆம் ஆண்டே தேர்தலை நாம் ஒன்றாக சேர்ந்து நடத்திவிடலாம் என்ற வகையில் அவர் கருத்து தெரிவித்ததால் அது தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் நாடாளுமன்றத்திலே 3/2 பங்கு மெஜாரிட்டி நிறைவேற்றப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதால் தற்போதைய நிலையிலே யதார்த்தமான நிலை. ஆனால் கட்சிகளின் நிலை எப்படி மாறும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எனவே தற்போதைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை இதற்கு. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தொலைநோக்கு பலனை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பாஜகவினர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். எனவே விஜய் ஆட்சி தொடர்ந்து நடைபெறும் என்று, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. எனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு மிக 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 தற்போதைக்கு குறைவு என்பதுதான் யதார்த்தம்.